ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டோனட் செய்கிறது தான். வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு எப்படி டோனட்ஸ் நல்லா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். 1 கப் ஆஃப் லூக்வார்ம் டெம்பரேச்சரில் மில்க் எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் பவுடர் பண்ணதை எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஈஸ்ட்டை எடுத்துக்கணும். 3 சேர்த்து கலக்கி வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ணிடணும். 10 or 20 மினிட்ஸில் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஆக்டிவேட் ஆனால் அது நல்லா நுரைச்சி வந்திருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக நம்மகிட்ட இருக்க சுகரை நம்ம எடுத்து மிக்ஸியில் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். இந்த மாதிரி பவுடர் ஆக்கிக்கோங்க. ஆக்சுவலாக நான் இது கிறிஸ்மஸ்க்காக டோனட் மேக் பண்ணதை நான் எடுத்த வீடியோ. பட் என்னால் இது எடிட் பண்ண முடியாத காரணத்தினால நான் லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் 2 கப் நம்ம மைதா எடுத்துக்கணும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ண போகிறோம். 2 கப் மைதா எடுத்துக்கணும். ½ கப்பு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த சுகரை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ½ டீஸ்பூன் நம்ம சால்ட் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு முட்டையை நம்ம உடைச்சி ஊற்றிக்கணும். அப்புறம் நான் சின்னமன் பவுடர் எடுத்திருக்கேன். இது பட்டையோடைய பொடி. அதை சுகரோடையே நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நிறையா சுகர் அடித்ததுனால அதோட பிளெண்ட் பண்ணல, தனியாக போட்டிருக்கேன். பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் 1 கப் ஆஃப் பட்டர் நம்ம எடுத்துக்கணும். இப்போது இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஈஸ்ட்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கையால் நம்ம இதை நம்ம சப்பாத்திக்கு மாவு பனையிற மாதிரி நம்ம பனைய வேண்டியது தான். எவ்வளோ சாஃப்டாக நம்ம பனைய முடியுமோ அதே மாதிரி இது சாஃப்டாக நீங்கள் பனைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை பனைஞ்சிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்து பனைஞ்சிக்கணும். எல்லோரும் சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. நான் நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் விட்டு நான் நல்லா பனைஞ்சு வச்சுக்கிறேன். இப்படி நல்லா உருண்டையாக வர்ற மாதிரி பனைஞ்சு வச்சுக்கோங்க. இதை பனைஞ்சு வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 3 ஹவர்ஸ் ரெஸ்ட் பண்ண பிறகு இந்த டோவை நம்ம பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த டபுளாக இருக்கும். இந்த டோவை நம்ம அடுத்து நம்ம எல்லாமே உருட்டி நம்ம ராவா உள்ள ஃப்ளோர் மைதா ஃப்ளோரை வச்சு நம்ம சப்பாத்தி சுற்றுற மாதிரி நம்ம சுற்ற போகிறோம். இப்போ நல்லா இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நான் சப்பாத்தி கட்டையை தான் யூஸ் பண்ணி இதை ரெடி பண்ண போகிறேன். ஒரு சப்பாத்தி கட்டையில் ஒரு அளவான ஒரு டோவை நம்ம உருட்டி வச்சுக்கணும். நல்ல மொந்தமாக இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப சப்பையாக நீங்கள் சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டக்கூடாது. கொஞ்சம் நல்ல மொந்தலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம டோனட் ஃப்ளஃபியாக நல்லா வரும். அது மாதிரி கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். இப்போ டோனட் 2 ஷேப் பண்ண போகிறோம். ஒரு ஏதாவது பாத்திரத்தோடைய மூடி அந்த மாதிரி வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக சுற்றி அந்த வெளியில் உள்ள எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம எடுத்துடணும்.
வெளியில் உள்ள எக்ஸ்ட்ராஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு நடுவில் சென்டரில் ஒரு ஹோல் வேணும். அதுக்காக அதோட சின்னது ஒன்று எடுத்துக்கணும். அதையும் வச்சு நம்ம அதையும் எடுத்துக்கணும். அந்த நடுவில் உள்ள மாவையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் நம்மளுக்கு ஒரு சின்ன டோனட் நல்லா கிடைக்கும். குட்டி பசங்களுக்கு அது பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1/4 கிலோ மாவுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு டோனட்ஸ் கிடைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்படி பொரிச்சிக்கிறதுனா, ஒரு கடாயில் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுட்டால் போதும். டோனட்ஸ் மட்டும் டபுளாலாம் போட்டு பொரிக்காதீங்க, சிங்கிளாகவே போட்டு பொரிங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று பட்டுச்சுன்னா அதோடைய ஷேப் மாறிடும். அப்புறம் அது நல்லா வேகிறது இதாகிடும். இப்போ ஃபஸ்ட்டு டோனட் எப்படி வந்திருக்கு நான் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் அப்புறம் போட்டு எடுத்துக்கணும். கேஸ் ஸ்டவ்வை நம்ம சிம்மிலே வச்சுக்கணும். இந்த மாதிரி அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஒரு பக்கம் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அப்புறம் தான் நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்புறோன்னே இந்த மாதிரி பண்ணால் தான் எல்லா இடமும் நல்ல ஈவனாக ரொம்ப நல்லாவே இருக்கும். ஷேப்பும் மாறாமல் இருக்கும். ரொம்ப அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த மாதிரி அழகாக வந்துடும். நம்ம கொடுக்குற ஷேப் தான் அந்த டோனட்டில் வரும். இப்போ நம்ம இந்த குட்டி டோனட்ஸ் எல்லாமே இருந்ததில் அதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுவும் பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது சின்னதாக இருக்கிறதுனால இன்னுமே நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது பாருங்கள், இது நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் மொந்தமாக இருந்தால் தான் நல்ல டோனட்ஸ் உங்களுக்கு நல்ல பன் மாதிரி அழகாக ஃப்ளஃபியாக நீங்கள் சாப்பிடலையும் அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சின்னமன் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அதோடைய ஃப்ளேவர் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டோனட் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் அடைச்சி வச்சுக்கலாம். அடைச்சி வச்சுட்டு உங்களுக்கு ஃபெஸ்டிவல் அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த சின்ன டோனட்ஸ் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி பசங்க இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குட்டி டோனட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு டோனட் போடுறத நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எப்படி நல்லா புரியுதான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணியிருக்கேன். எப்படி வேகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃப்ளஃபியாக நீங்கள் பார்க்கலாம். அது எல்லா பக்கமும் ஆயில் பட்டு பாருங்கள் எவ்வளோ குண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ அந்த டோனட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த ரெடி ஆனோடனே பாருங்கள் அது மாதிரி எவ்வளோ குண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னுமே நல்ல குண்டாக வரும். நான் எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் வேகமாக செய்கிறதுனால நான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம இந்த டோனட்ஸை பிரேக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உள்ள எப்படி நல்லா சாஃப்டாகவும் இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். டோனட்ஸ் எல்லாம் ரெடி. நம்ம இனி சாப்பிட வேண்டியது தான் நம்ம வேலை. இந்த டோனட்ஸ் எப்படி அழகாக இருக்குதுன்னு சில இமேஜஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள் இந்த டோனட்ஸை. இதை கழித்து பார்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா. இந்த டோனட்ஸ் பண்ணையில் நான் ஒரு கேக்கும் செஞ்சேன். அந்த கேக்கும் நான் டிஸ்பிளே காட்டியிருக்கேன். அந்த கேக் நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இந்த டைமில் என்னால் போட முடியல. ஃபெஸ்டிவல் டைம்னால் எனக்கு ஒர்க்கு நிறையா இருந்ததுனால நிறையா இந்த பலகாரம் வேறு செய்ய வேண்டியது இருந்ததுனால அதனால் என்னால் போட முடியல. நான் டிலே பண்ணி போட்டதற்காக சாரி. நெக்ஸ்ட் டைமில் நான் கரெக்டான டைமுக்கு அந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு நான் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.